ஹாய் கைஸ், நான் உங்கள் குப்ரி கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃபாரஸ்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 250 கிராம்ஸ் மைதா, 75 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், 400 கிராம் சுகர், இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா சலித்து எடுத்துக்கணும். நான் கிராம்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு கப்பில் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது கூட பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா சலித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை விஸ்கோ வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மில்க் 250 ml, ஆயில் 120 ml, 3 எக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி விஸ்க் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிறப்பயே நீங்கள் ஓடிஜியை 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன், எக் வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. நீங்களும் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் வாசனை அடிக்காது. இப்போ நான் இதை 2 டின்னில் மாற்றிருக்கேன். ஏன்னா ஒரு டின்னில் நம்ம போட்டோம்னா அது பொங்கி வெளில வரும். அதனால் நீங்கள் எந்த டின் யூஸ் பண்ணாலும் ஆஃபில் ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்காதீங்க. பட்டர் ஷீட் போட மறந்துடாதீங்க. இப்போ இதை ஓடிஜியில் 35 to 40 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆயிரும். இதை நான் சைடில் நைஃப் வச்சு நான் எடுத்து விட்ருக்கேன். அப்போ நம்ம கேக்கை நீங்கள் டீமோல்ட் பண்ணுறப்ப ஈஸியாக வரும், ஒட்டாமல். ஒரு பிளேட்டை நீங்கள் மேலே வச்சு அதை கவுத்திட்டு 2 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் கீழே விழுந்துடும், ஒட்டாமல். அது மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கு நான் எப்படி விப்பீட் க்ரீம் யூஸ் பண்ணேன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி விப்பீட் க்ரீம் பண்ணுறதுன்னு நான் காமிக்கல, நான் டைரெக்டாக பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மானிக்கி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா. இதை நான் 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சுகர் சிரப் அப்ளை பண்ணுறேன், அப்போ தான் கேக் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கப் சுகரும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக நீங்கள் பாயில் பண்ணாலே போதும். இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீமை அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் நைஃப் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக எல்லா சைடுமே அப்ளை ஆகும். இது மேலே நான் ஸ்ட்ராபெரி கனாஷ் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி. உங்கள்கிட்ட நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரிக்கு 3 லேயர்ஸுமே நான் இதே மெத்தடில் நான் பண்ணிக்க போகிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு அவுட் சைட் கோட்டிங்குமே நீங்கள் க்ரீமை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீட்டாக வந்துடும். சைடில் நான் டார்க் சாக்லேட் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சைடில் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மேலே உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். கைஸ்.